அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு இறைவசனம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் இறைவசனங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 12வது அத்தியாயம் யூசுஃப் அத்தியாயத்துடைய 43வது வசனத்தை இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது ஒரு மன்னர் கனவு கண்ட ஒரு செய்தியை அதிலே சொல்லி காட்டுகின்றான். கொழுத்த 7 மாடுகளை மெலிந்த 7 மாடுகள் தின்பதாகவும், பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன். ஒரு மன்னர் கண்ட கனவை சொல்லிவிட்டு, அந்த மன்னர் அந்த கனவை கண்டதற்கு பிறகு சமுதாயத்திலே உள்ள மக்களை அழைத்து, பிரமுகர்களே, நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறுவோராக இருந்தால் எனது கனவுக்கு விளக்கம் தாருங்கள் என்று மன்னர் கூறினார். ஒரு மன்னர் கனவு காண்றாரு. 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள், பசுமையான 7 கதிர்கள், காய்ந்த கதிர்கள் என்று சொல்லி தன்னுடைய கனவில் கண்ட ஒரு செய்தியை சமுதாயத்தில் உள்ள மக்களை அழைத்து, இதற்கு யாராவது விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி மன்னர் கேட்ட செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மக்கள் அறியாமையிலே மூழ்கித்திருந்த காலம். அதுபோன்ற காலங்களிலே நான் இந்த கனவை கண்டிருக்கிறேன், அதுக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி ஒரு மன்னர் எப்படி கேட்கிறாரோ, அதே போல் இன்றும் உலகத்திலே பல இடங்களிலே நான் அந்த கனவை கண்டேன், இந்த கனவை கண்டேன், அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு என்று சொல்லி மக்கள் அதற்கு விளக்கம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த கனவுகளின் பெயரால் பல மூட நம்பிக்கைகள் நடக்கக்கூடியதையும் நாம் பார்க்கின்றோம். கனவுல கல்யாணம் நடந்ததாக கனவு கண்டீர்கள் என்று சொன்னால் இது நடக்கும். நீங்கள் கனவுல ஒரு யானையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது நடக்கும். நீங்கள் கனவுல ஒரு நாயை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது நடக்கும் என்று சொல்லி கனவுகளுக்காக விளக்கம் கொடுக்கக்கூடிய மக்களையும் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கனவுகள் என்ன? இன்றைக்கி மனிதன் கனவுகளை ஆய்வு செய்கிறான். விஞ்ஞான ரீதியாக கனவு என்பது என்ன, அது எப்படி தோன்றுகின்றது, எதன் காரணமாக வருகிறது என்று சொல்லி கனவில் வரக்கூடியதையெல்லாம் வகை வகையாக பிரித்திருக்கிறான். பணத்தை கனவு காண்பது, ஆண்களை கனவு காண்பது, பெண்களை கனவு காண்பது, ஆபாச கனவுகள் காண்பது என்று சொல்லி கனவுகளை இன்றைக்கி மனிதன் தரம் பிரித்திருக்கின்றான். ஒரு மனிதன் கனவு காண்பது என்பது அவனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக அதை ஆய்வின் பக்கம் மனிதன் சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இதன்பால் இன்றைக்கி மூட நம்பிக்கையின் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு மன்னர் கேட்கின்ற போது அந்த பிரமுகர்கள் சொல்லக்கூடியது என்ன? இது அர்த்தமற்ற கனவு. அர்த்தமற்ற கனவுகளின் விளக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. இது அர்த்தமில்லாத கனவு, இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு வேறு கனவுக்கு தெரிகின்ற மாதிரி அவங்க மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. இப்போ எல்லா காலங்களிலும் இன்றைக்கி எப்படி கனவுக்கு நாங்கள் பலன்களை சொல்கிறோம் என்று பிழைப்பு நடத்துகிறார்களோ, அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கனவுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் என்று பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த மக்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். அப்போ ஒரு மனிதன் கனவு காண்பான் என்று சொன்னால் அது என்ன, கனவு என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கனவு சம்பந்தமாக அழகாக நமக்கு தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 4555வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனவு என்பது 3 வகைகளில் ஏற்படும். எல்லா மனிதர்களும் கனவு காணக்கூடியவங்கள்லாம் எந்த கனவாக இருந்தாலும் இது 3 வகை தான், இது இல்லாமல் வேறு வகை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. கனவு என்பது நம்ம காணக்கூடிய கனவு 3 வகைகள் உள்ளது. எத்தனை நீங்கள் 1000 2000 10,000 கனவாக இருந்தாலும் சரி, 3 டாபிக் தான். ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, 2வது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியது, 3வது அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது என்று சொல்லி நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருந்து வருவது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கனவுக்கு 3 விளக்கங்கள் தராங்க. கனவுன்னு சொன்னால் அல்லாஹ் ஏதோ ஒரு நற்செய்தியையோ ஏதோ ஒரு சந்தோஷத்தையோ, இல்லை இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, தூங்கும்போது கனவு காண்பது தான் அந்த மூளையுடைய அந்த உற்சாகத்திற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி, அப்போ எல்லா அந்த கமெண்ட்ஸும் மூளையிலேருந்து வருவது ஸ்டாப் ஆயிரும் தூங்குகிற நேரத்தில். அந்த மாதிரி நேரத்தில் மூளை உற்சாகம் அடைய வேண்டும் என்பதற்காக கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கனவை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ இந்த கனவு என்பது 3 வகை தான். ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, 2வது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியது. ஷைத்தானை பொறுத்தவரையிலும் மனிதனுடைய நாடி நரம்புகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முழித்து வேலை பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
காலையில் ஃபஜர் தொழுகைக்கு நம்ம எழுந்திரிச்சு போய் தொழுது விட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் போன்ற 3 முடிச்சு நீங்கள் அவிழ்க்கிறீங்க. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய காதில் சிறுநீர் கழித்தவனாக ஷைத்தான் வெளியேறும். நம்ம தூங்குறோம்னு சொன்னால் அவன் போக வேண்டியதானே, அவன் போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இவன் தூங்கினாலும் சரி, இவனை வலி கெடுக்கிறது என்ன, வலி எடுப்பதற்கு வலி என்ன என்று இருப்பவன் ஷைத்தான். தலைவை தடவி கொடுத்துட்டே இருப்பான். இன்னும் இரவு பெருசு தூங்கு, இரவு பெருசு தூங்கு என்று சொல்லி தூங்க வைக்கக்கூடிய வேலையை ஷைத்தான் செய்வான். அப்போ அந்த கனவுல கெட்ட கனவுகளை கொடுக்கின்றவன் ஷைத்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 3வது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது, நம்ம பார்த்தது, பேசினது, போனது, வந்தது, நம்முடைய எண்ணங்கள், இந்த அடிப்படையில் தான் கனவுகள் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சரி, இந்த கனவுகள் கண்ட பிறகு இதுக்கு எங்கேயா போய் பலன் தேடணுமா? இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய 7044வது செய்தி. கனவுகளில் 2 கனவு வரும். ஒன்று நல்ல கனவு, ஒன்று கெட்ட கனவு. நல்ல கனவு வந்தது என்று சொன்னால் உங்களுக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களிடத்தில் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாதிரி, நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியான கனவுகளை நாம் காண்கின்ற போது நம்முடைய விருப்பத்திற்குரியவரிடம் அதை போய் நம்ம சொல்லும்போது அவர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நல்ல கனவு வந்தது என்று சொன்னால் உங்களுடைய விருப்பத்திற்குரியவங்க கிட்ட போய் சொல்லுங்க என்று சொல்லி சொன்னாங்க. கெட்ட கனவு வந்ததுன்னு சொன்னால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவு காண்கிறோம், கனவுல 2 தான், ஒன்று நல்லதாக இருக்கும், ஒன்று கெட்டதாக இருக்கும். நல்லது வந்ததா உங்களுக்கு நெருங்கியவர்கள்கிட்ட போய் சொல்லுங்க. கெட்டது வந்தது என்று சொன்னால் யாரிடத்திலும் சொல்லாமல், கெட்ட கனவுன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுக்கீங்க. ஷைத்தான் புறத்திலிருந்து அந்த கெட்ட கனவு வர்றதுனால ஷைத்தானை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ கனவு என்பது இவ்வளவு தான். அப்போ இதுக்கு நம்ம போய் என்ன பலன் தேட போகிறோம்? அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஒரு பெரியவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், இப்படி நம்ம போய் இதுக்காக பெரிய அளவுக்கு மனக்கஷ்டப்பட தேவையே இல்லை. கனவுகள் 2 தான், ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. நல்லது வந்தால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நற்செய்தியாக கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு போய் விளக்கெல்லாம் கேட்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நெருங்கியவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், சந்தோஷப்படக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். கெட்டது வந்தால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இந்த கனவுகளை நம்ம அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது அவங்க காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தான் சொல்லி காட்டுறான். மன்னர் இப்படி ஒரு கனவை கேட்குறாரு, இதற்கு என்ன பலன் என்று கேட்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கடந்த கால வரலாறுலையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுறான். அதில் தன்னுடைய தந்தையிடம் கனவு கண்ட செய்தி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய சிறை தோழர்கள் அவர்கள் கனவு கண்டதற்கு பலனை சொல்கின்றார்கள். இதே போல் இந்த மன்னர் கனவு கண்டதற்கும் அவங்க பலனை சொல்கிறாங்க. இந்த 7 வருஷம் என்பது நீங்கள் விளைச்சல் செய்வீங்க, அதில் வரும்போது சில கதிர்கள் அதில் விட்டுருங்க, மீண்டும் நீங்கள் பஞ்சமான நாட்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போதே அவர்கள் சேர்த்து சொல்கிறார்கள், கனவில் உங்களுக்கு எந்த உணவு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அது பழிப்பதற்கு முன் அது பற்றிய விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். இது என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுத்தந்தது. இது வஹி செய்தி இருக்குல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கற்றுத்தந்ததுனால தான் இதை உங்களுக்கு என்னால் சொல்ல முடிகிறதே தவிர இது நான் உள்ளேருந்து போட்டு சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஹியோடு தொடர்பில் இருந்தவங்க, அவர்கள் ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி போய் நீங்கள் அஜரத்துக்கிட்டேயோ சாமியார்கிட்டேயோ கனவுக்கு பலன் சொல்லக்கூடியவர்கள் என்று இன்றைக்கி உலகத்தில் நாங்கள் பெரிய ஜீவி அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களிடம் போனாக்கா அதெல்லாம் போய் பித்தலாட்டம், அவர்களுக்கு அதை பற்றிய ஞானம் வழங்கப்படவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை வழங்கியிருந்தான் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற மூட நம்பிக்கைகள் நம்ம ஆழ்ந்து விடாமல் எப்படிப்பட்ட கனவு கண்டாலும் அதற்கான தீர்வுகளை நமக்கு மார்க்கம் சொல்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாகிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்